பிரகாஷ் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு ஒரு செய்தியை சொல்லுது. பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடாத சூழல்ல இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசியது போல அதிமுக வாக்குகளும் எங்களுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து தோல்வியை தழுவுகிறது அதிமுக. அந்த வகையில் பார்த்தா அதிமுகவும் திமுகவை விரும்புது, அந்த வாக்காளர்கள் விரும்புகிறாங்கங்கிற டோனில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குள்ள ஒவ்வொரு தேர்தல் முடிந்து அந்த வெற்றி அறிவிக்கிற நேரத்தில் இப்படியான ஒரு குரல்கள் உள்ள இருந்து வரும். அது அதிருப்தி குரலாக வரும். அந்த அதிருப்தி குரலாக தான் நேற்றைக்கு செங்கோட்டையின் குரலை பார்க்கணுமா, கோகுலேந்திரா அவங்களுடைய குரலை பார்க்கணுமா? இவங்க எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட வரிசையில் பிரதான தலைவர்களாக இருந்தவங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் போட்டியிட அதிமுக மீது இப்போது வைக்கக்கூடிய இந்த பகுப்பாய்வு விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இது விமர்சனம் அப்படின்றத விட அதிருப்தி. அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஓடாத ஒரு குதிரை, அந்த குதிரை ரேஸ்லேயே கலந்துக்கல, அந்த குதிரையை பார்த்து இது தேராத குதிரை அப்படின்னு குதிரையை வளர்க்குறவங்களே சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அதிமுக இன் டோட்டல் இன்றைக்கி விஜய்னு ஒரு கேரக்டர், நடிகர் விஜய்னு ஒரு கேரக்டர். அந்த விஜய் வரலன்னா, அவர் சப்போஸ் கூட்டணிக்கு வந்தால் தான் உண்டு. சப்போஸ் அது வரலன்னா இந்த கட்சிக்கு ஹோப்ஸே இல்லை அப்படின்றது தான் எல்லாரோட விஷயம். ஏற்கனவே செங்கோட்டையன் உட்பட சீனியர் தலைவர்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா, தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஓட்டு குறைவாக இருக்குது, அதனால் நீங்கள் சசிகலா, ஓபிஎஸ் உட்பட எல்லாரையும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் கொடுங்க, கட்சியை ஒன்றுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தலைவர்கள் போய் எடப்பாடியை சந்தித்து பேசினாங்க. அது எடப்பாடி மறுத்தார், இல்லை பச்சை பொய்யினார். ஆனால் அவங்களாம் கூப்பிட்டு பேசினாங்க. அப்போது இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியாவது அதிமுக வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கான என்ன ஃபார்முலா, அது யார் காப்பாற்றுவாங்க? இப்போ எம்ஜிஆர் மறைஞ்சப்போ ஜெயலலிதா அதிமுகவை காப்பாற்றினாங்க, பெரிய அளவுக்கு காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை செலக்ட் பண்ணி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஒரு தேர்தலுக்குள்ளே போல, ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் மாதிரி நடத்தி எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான், ரைட்டா? அந்த எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து போனப்புறம் தோல்வி. 75 தொகுதிகள் கிட்டத்தட்ட அவங்க வெற்றி, 62 அதிமுக. அப்படி வெற்றி பெற்றாலும் அவங்களால ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து 10 தோல்விகள் அதிமுகவை சுற்றி வாட்டம் அடிக்குது. அப்போது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது 20% குறைந்து விட்டது. அப்படின்னா அதிமுக இன்னைக்கு வின்னபிள் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. சப்போஸ் ஒரு இடைத்தேர்தலில் அவங்க நின்று ஜெயலலிதா மாதிரி, சில இடைத்தேர்தல்களில் ஜெயலலிதா வெற்றி பெற்ற மாதிரி இவங்க வெற்றி பெற்று தன்னோட பலத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு இடைத்தேர்தலில் ஜானகி அணியும் ஜே அணியும் ஒன்றா சேர்ந்தப்புறம் ஜெயலலிதா ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சப்புறம் அவங்களுடைய வின்னபிலிட்டி அதிகமாகுது. அந்த மாதிரி ஒரு வின்னபிலிட்டிக்கு அதிமுக இது வரைக்கும் தயாராகவே இல்லை. அந்த இடத்துல தான் இந்த ஈரோடு கிழக்குல இபிஎஸ் தலைமையிலான அணியை அவங்க புறக்கணிச்சா கூட மற்றவங்கலாம் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொன்னவங்க யாராவது நின்று இருந்திருக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க நின்று இருந்தாவது அதை கிளைம் பண்ணி அட்லீஸ்ட் இவங்களை விட அவங்க பெஸ்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவங்க யாருமே அதுக்கு தயாராகல. ஓபிஎஸ்ஸே நிற்கல. அதில் ஓபிஎஸ் போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னார், வாபஸ் வாங்கிட்டு போனார். இந்த ரெட்டைலைசிங் இப்போ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் இந்த ரெட்டைலை சின்னம் இன்னும் தேர்தல் கமிஷனில் முடிவுக்கு வராமல் இருப்பது அது ஒரு செக் அண்ட் மேட் தான் அந்த விஷயத்தில். ஸோ இந்த செக் அண்ட் மேட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இவர் டோட்டலாக பிளாக் பண்ணார். வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலையும் சரி ஈரோட்லேயும் சரி அவங்க திமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க. மிஞ்சி போனால் நோட்டாவுக்கு வாக்களிச்சிட்டாங்க. யாரும் பெரியார் மோசமாக பேசின சீமானுக்கு வாக்களிக்க அந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் ஒரு குறைந்தபட்சம்தான் போயிருக்காங்க சீமான் பக்கத்தில். பாக்கி யாரும் பெரிய அளவுக்கு சீமான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாக்கு வரல. ஏன்னா 44,000 வாக்குகள் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இருந்த தொகுதி. அதிமுகவுடைய பேசிக் தொகுதி 89 மட்டும்தான் சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே இப்போது திமுக வேட்பாளராக நின்றவர் அதிமுக ஆதரவோடு தான் தேமுதிக வேட்பாளராக ஜெயிச்சார் அங்கே.
ஸோ இதுதான் நிலவரம். அப்போது அதிமுகவுடைய என்மாஸ் ஓட்டு வந்து முழுக்க முழுக்க சீமானுக்கு போகல. சப்போஸ் அந்த மாதிரி போயிருந்தாருன்னா சீமான் வந்து ஒரு 60,000-70,000 வாக்குகள் வந்திருக்கும் சீமானுக்கு. அப்போது அதிமுக வாக்குகள் வந்து லிட்ரலாக நோட்டாக்கு போயிருக்கு, திமுகவுக்கு தான் போயிருக்கு. இது ரகுபதியுடைய அப்சர்வேஷன் கரெக்ட். ஆனால் அதிமுக வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன்லேயே இல்லை. அவங்க வின் பண்ணோன்னா விஜய் ஒரு 5 கட்சி கூட்டணியாக அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிஜேபி, தாவேகா, தேமுதிக, பாமக, அதிமுக 5 கட்சி கூட்டணி ரைட்டுங்களா? இந்த 5 கட்சி கூட்டணியில் இவங்க ப்ரிஃபர் பண்ணி வராங்க. அதுக்காக சீட் நெகோசியேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. அப்போது விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 20% தான் வாக்கு உங்களுது, எங்ககிட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி களத்தில் வந்து நின்னாலே 20%க்கு அதிகமாக போயிடுவோம். அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு 117 தொகுதி 117 தொகுதி 2.5 வருஷம் முதலமைச்சர் விஜய், 2.5 வருஷம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி வந்து பேசுகிறதா இணையதளங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சாரம் வந்து பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ எழுதலாம், ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குதா சார்? இல்லை, இப்போ வந்து இவங்களுடைய பேச்சுவார்த்தை என்பது நடக்குது. அது வந்து சோர்சஸ் சேல எல்லா விஷயத்துலையுமே நடக்குது. விஜயை எதிர்த்து அதிமுக இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசவில்லை. யாருமே இன்க்ளூடிங் ஜெயக்குமார் வரைக்கும் நடிகர் விஜயை எதிர்த்து பேசவில்லை. அதனால் வந்து இவங்க வந்து விஜய்க்கான இன்க்ளினேஷனில் இவங்க இருக்கிறாங்கன்றது புரியுது. அதே மாதிரி டெல்லி தேர்தலை பற்றி விமர்சிக்கும் போது பாஜகவுடைய வெற்றியை வந்து மிகவும் பெரிதாக பாராட்டி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு ரைட்டுங்களா? ஆம் ஆத்மி தோல்வி. அப்போது பாஜகவுக்கான இன்க்ளினேஷனும் அங்கே இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. எதையாவது செஞ்சு அதிமுக வந்து ஒரு வின்னிங் பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இல்லைன்னா திமுகவுடைய சான்சஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்பினேஷன் கூட்டணியில் இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சப்போஸ் விஜய் வந்தார்னா கூட விசிகா, கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகி வந்துடும், இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு காம்பினேஷன்லாம் அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ அதிமுகவுக்கு முழுக்க முழுக்க வின்னிங் ப்ராப்ளம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய லீடர்ஷிப்பில் அது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்ற அதிருப்தி எல்லா சீனியர் தலைவர்களுக்கும் இருக்குது. சீனியர் தலைவர்களை மதிக்காத விஷயங்களும் இருக்குது. அதிமுகன்றது வெறும் வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், இந்த மாதிரி ஒரு கேபி முனுசாமி, அந்த சைடில் போனால் ஆர்பி உதயகுமார், இவ்வளோ தான் அதிமுகன்ற ஒரு நிலைமைக்கு அதிமுக தன்னைத்தானே சுருக்கி கொண்டு போவது என்பது செங்கோட்டையன் போன்ற மற்ற தலைவர்களுக்கு பிரச்சனை. அதனால தான் அவங்க வந்து திரும்ப 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 அந்த அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கோகுல இந்திராவும் அதே மாதிரி ஒரு அதிருப்தியை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. திரு செங்கோட்டையன் குறிப்பிடும்போது அவர் சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பாராட்டு விழா, அதில் வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் கட்சியுடைய தலைவர்கள் பெயரே இல்லை, அதனால போகலை அப்படின்றார். ஆனால் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இடத்துல அவருக்கான ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. கடந்த முறை ஈரோடு தேர்தலில் வந்து அவர் பிரதானமான முகமாக நிற்க வைக்கப்பட்டு அவர் கீழே தான் தேர்தல் பணியே நடத்தினாங்க. இந்த சூழலிருந்து பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறது தேர்தலில் நின்று இருக்கலாம், நம்ம அதிமுக ஓட்டு அங்கே போயிருச்சேங்கிறதா, இல்லை அவர் சொன்னது அந்த பேனர் பிரச்சனை மாதிரியான ஒன்றா? செங்கோட்டையனுக்கு வந்து அங்கே லோக்கலில் நிர்வாகிகள் போடுறதில் செங்கோட்டையனுக்கும் தலைமைக்கும் இடையே பெரிய பிரச்சனை இருக்குது. அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ லோக்கல் இஷ்யூ, நாட் பட் இது வந்து லோக்கல் இஷ்யூ மட்டும் கிடையாதுன்றது தான். ஏன்னா அவர் வந்து கட்சியில் ஒத்துமை வேணும், எடப்பாடி வந்து விட்டு தரணும், எடப்பாடியோட லீடர்ஷிப் வந்து சர்வாதிகாரமாக இருக்குது அப்படின்றத கேள்வி கேட்ட 6 தலைவர்களில் ஒருவர். அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலாவால் அறியப்பட்டவர் கூவத்தூரில் ரைட்டா. ஆனால் எடப்பாடி வந்து அந்த ரேஸில் வந்து அவருடைய பலத்தால் அவருடைய சாமர்த்தியத்தால் அவர் அந்த ரேஸில் வர்றாரு. ஸோ செங்கோட்டையன்றது வந்து ஒரு சாதாரண ஃபேக்டர் கிடையாது, ஒரு பெரிய ஃபேக்டரு, பெரிய ஆளுமை, கட்சிக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். அவருடைய அதிருப்தி குரல் என்பது சாதாரணமான குரல் என்பது இல்லை. இது எல்லாமே
அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பதால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் தான் இவையெல்லாம். பேசலாம்.